ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் மும்பையை வென்றிருக்கிறது சென்னை அணி. சேப்பாக்கத்தில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்திருந்தது. 156 ரன்கள் வெற்றி இலக்கை நோக்கி தொடர்ந்து விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 156 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. தனது முதல் போட்டியையே வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. இந்த ஐபிஎல் தொடருடைய லீக் போட்டியில் மும்பையை வென்றிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. சேப்பாக்கத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஐபிஎல் தொடரில் முதல் லீக் போட்டியிலேயே வெற்றியுடன் துவங்கி இருக்கிறது. இன்றைய போட்டியினுடைய ஹைலைட்ஸ் என்ன பாலாஜி? வணக்கம். ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. தங்கள் முதல் போட்டியில் மும்பையை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி இந்த தொடரை தற்போது வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7 மணி அளவில் இந்த போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை பார்த்தோம் என்று குறிப்பாக சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸ் வென்று முதலில் பவுலிங் தேர்வு செய்தார். இதன்படி முதலில் மும்பை அணி பேட்டிங் ஆடியது. சென்னை அணியை பொறுத்தளவுக்கு மிக சிறப்பாக சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்து மும்பை அணிக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்தது. இதனால் மும்பை அணி வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்தனர். குறிப்பாக ஆட்டத்தின் தொடக்கம் முதலே மும்பை அணி தடுமாறியது என்று சொல்லலாம். அந்த அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா ரன் ஏதும் எடுக்காமல் கலீல் அகமது ஓவரில் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து ரிக்கல்டன், வில் ஜாக், கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆகியோரும் சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்தனர். இறுதி கட்டத்தில் அந்த அணியின் வீரர் தீபக் சகர், அதாவது கடந்த சீசனில் சென்னை அணிக்கு ஆடிய தீபக் சகர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 15 பந்துகள் 28 ரன்கள் அடித்தார். அதனால் மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்கள் எடுத்தது. இதனை அடைத்து 156 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி சென்னை அணி விளையாடியது. சென்னை அணிக்கு பார்த்தோம் என்றால் ரச்சின் ரவீந்திரா மற்றும் ராகுல் திரிபாதியினை ஓபனிங் வீரர்களாக களமிறங்கினர். கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 1 டவுனில் தான் இறங்கினார். தொடக்க வீரராக களமிறங்கிய ராகுல் திரிபாதி பெரிதளவு சோதிக்கவில்லை. அவர் 2 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். என்றாலும் ரச்சின் ரவீந்திரா மற்றும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டினை மிகச் சிறப்பாக ஆடி 2வது விக்கெட்டுக்கு அதிரடியாக ரன் சேர்த்தது. கெய்க்வாட் மிக சிறப்பாக விளையாடி பவுண்டரிகளை மும்பை பந்து வச்சு அவர் மிக வேகமாக விளையாடி 26 பந்துகளில் 53 ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார். அதன் பின்னர் வந்த சிவம் துபே, தீபக் ஹூடா, சாம்கரன் ஆகியோர் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனால் சென்னை அணி ஒரு லேசான தடுமாற்றம் கண்டது. என்றாலும் மற்றொரு தொடக்க வீரராக களத்தில் நின்ற ரச்சின் ரவீந்திரா மிகச்சிறப்பாக விளையாடி சென்னை அணியை வெற்றி பதை கலைத்து சென்றார். இறுதி கட்டத்தில் ரவீந்திர ஜடேஜா 17 ரன்களுக்கு ரன் அவுட் ஆன சூழலால் தோனியும் களமிறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தோனி களமிறங்கிய போது மைதானத்தை அதிர்ச்சி செய்யும் அளவுக்கு ரசிகர்கள் உற்சாக கோஷம் எழுப்பினர். இறுதியில் பார்த்தோம் 19.1 ஓவர்கள் 158 ரன்கள் 6 விக்கெட் இழப்புக்கு 158 ரன்கள் எடுத்து இந்த போட்டியை சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது. 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. இது மட்டுமின்றி மும்பை அணியை பார்த்தோம் குறிப்பாக தொடர்ந்து 13வது சீசனாக ஐபிஎல் தொடரில் முதல் போட்டியில் தோல்வி அடைந்திருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை நடைபெற்ற ஐபிஎல் தொடர்களின் முதல் போட்டியில் மும்பை அணி தோல்வி அடைந்த சூழலில் இந்த போட்டியிலும் தோல்வி அடைந்து தங்களது அந்த தொடர் தோல்வி வரலாற்றை தொடர்ந்து வருகிறது. சென்னை அணி தொடரை வெற்றியுடன் தொடங்கி இருக்கிறது. நன்றி பாலாஜி உங்களுடைய தகவல்களுக்கு. இதனிடையே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டியின் முடிவில் ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சொல்றா தலை வந்தார்ண்ணா லாஸ்ட்ல நம்ம வின்னிங் ஷாட் அடிக்கிறதுக்காக தோனி வரணும்னாங்க. ஜடேஜா அவுட் ஆகணும்னு நினைச்சாங்க. ஆனால் ஜடேஜா வந்து வின்னிங் ஷாட் அடிச்சு செஞ்சு விட்டு போயிட்டாப்ல. Brilliant match, superb. Tricky match, but we pulled it off. I feel Noor Ahmed made the difference. Rachin Ravindra batted very well under some sort of pressure towards the end. So yeah, all in all, great match to watch. I mean, it's a good thing that CSK has a more balanced side than usual this year. I think we've got our bowling sorted. So, big win to start off the campaign. Let's hope for the best. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணது. ஸோ செலிப்ரேட் பண்ண தான் போயிட்டுருக்கோம் நாங்கள்லாம். தேங்க்யூ. மேட்ச் எக்ஸலண்டாக இருந்தது ப்ரோ. அடுத்த தலை தோனியோட லாஸ்ட் என்ட்ரிக்காகவே மேட்ச் பார்க்கலாம். கடைசி 4 ரன்னில் தலை தோனியோட என்ட்ரிக்காக வந்தோம். சூப்பராக கலக்கி இருந்தது. சூப்பராக இருந்தது மேட்ச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.